ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராம, லக்ஷ்மண, சீத்தை 3 பேரும் வனவாசத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னே தசரதர்கிட்ட விட பெற்றுக்கிறாங்க. என்னோட காட்டுக்கு வர இவாளும் தீர்மானிச்சிருக்கா. தவ வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புகிற மகன்களுக்கு பிரம்மதேவன் விட கொண்டு அனுப்பினது போல் எங்கள் 3 பேரையும் நீங்கள் வாழ்த்தி அனுப்புங்கன்னு கேட்குறார் தசரத மகாராஜா கிட்ட ராமர். அப்போது கண் வாங்காமல் ராமரையே பார்த்துட்டு இருந்த தசரதர் சொல்கிறார், கைகேயை கொடுத்த 2 வரங்களால் என்னுடைய சுதந்திரத்தை நான் இழந்துட்டேன். ரகுவம்ச திலங்கமே ராமா, என்னை சிறையெடுத்து இந்த ராஜ்யத்தை கைப்பற்றி மன்னனா நீ முடிசூட்டிக்கோன்னு கதறி கேட்குறார். ராமர் சொல்கிறார், இன்னும் 1000 ஆண்டு காலம் நீங்களே அரசராக இருந்து ஆட்சி புரியணும். எனக்கு ராஜ்யத்தின் மேலே ஆசை இல்லை. 14 வருஷ காலம் காட்டில் வாழ்ந்துட்டு உங்களுடைய வார்த்தையையும் என்னுடைய பிரதிஜையையும் நான் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறார். உங்கள் காலை பிடிச்சுட்டு கேட்குறேன்னு பணியோடு சொல்கிறார். இந்த நிலையில் கூட கைகேயினால் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்பட்ட தசரதர் ராமருக்கு விட கொடுக்குற வகையில் பேச தொடங்குறார். சலனமில்லாத மனசோடு போய் வா. உன்னை மீண்டும் அயோத்திக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குற வகையில் உன்னுடைய பயணம் மங்களகரமானதாக அமையட்டும். சத்தியம் தவறாத நீ உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி தினமே நீ புறப்பட்டு விடாதே. இன்றைக்கி இரவு மட்டுமாவது என்னுடன் சேர்ந்து கழி. இன்னும் ஒரே ஒரு நாளாவது உன்னை பார்த்துட்டு நான் மகிழ்ச்சியாக இருந்துடுறேன். அடுத்த நாள் காலையில் நீ போயிடலாம். என்னுடைய திருப்திக்காக நீ காட்டுக்கு போவதா நினச்சிடாத. சத்தியமாக சொல்கிறேன், நீ காட்டுக்கு போகிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நீர் பூத்த நெருப்பு போல் இருந்துன்னு வந்த கைகேயினால் விளைஞ்ச வேணாம் இது. என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த கொடுமையை ஏற்றுக்கிறது என் மனசு ரொம்ப வாட்டுறது அப்படிங்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், இன்றைக்கி தினம் இங்கே தங்கி இன்பம் அனுபவிச்சுட்டாக்கா நாளை தினம் இந்த இன்பத்தை எங்கே போய் பார்க்குறது? எல்லாத்தையும் திறந்து இன்றைக்கே போகிறது தான் முறையாக இருக்கும். நான் உடனடியாக காட்டுக்கு போனால் தான் கைகேயி தேவியார் உங்ககிட்ட பெற்ற வரம் காப்பாற்றப்பட்டதாக இருக்கும். அதுதான் உங்கள் பெருமைக்கு உகந்தது. அரசுரிமை, சுகமான வாழ்க்கை, மனசுக்கு உகந்ததை அனுபவிக்கிறது போன்றவற்றை உங்கள் வார்த்தையில் மெய்ப்பிச்சு எனக்கு பெரும் திருப்தியை கொடுத்துரும். உங்கள் துன்பத்தை அகற்றிக்கோங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. காட்டுக்கு போகணுட்டு கைகேயி தேவியாரிட்ட ஆணையை போய்கொண்டே இருக்கேன்னு நான் உரைச்ச பதில். இது 2த்தையும் நான் காப்பாற்ற வழி பண்ணுங்க. காட்டு வாழ்க்கையை ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் முடிச்சுடுவேன். நீங்கள் சம்பாதிச்ச நற்பெருமையின் மேலே ஆன உங்களுடைய மூலம் நான் பெற்ற சிறப்பின் மேலே ஆன உங்கள் வார்த்தை பொய்யாக போகிறதில்ல. நான் இப்பயே காட்டுக்கு கிளம்புறேன். பரதன் இந்த நாட்டை ஆளட்டும், உங்கள் துன்பமெல்லாம் விலகட்டும், உங்கள் மனசு அமைதி அடையட்டும்னு சொல்கிறார் ராமர். அப்போ அவரை கட்டி அணைச்சிக்கிறார் தசரதர். மூர்ச்சிச்சு விழுந்த உயிரற்ற சடலம் போல நிற்கிறார் தசரத மகாராஜா. கைகேயை தவிர சுற்றி இருந்தவா எல்லாரும் கதறி அழறாங்க. இந்த காட்சியை பார்க்க யாருக்கும் சகிக்கலை. தசரதனுடைய தேரோட்டியும் மந்திரியுமான சுமந்திரர் சொல்கிறார், கட்டுக்கடங்காத கோபம் அவரை ஆட்கொள்கிறது. ஒரு கையால் மற்றொரு கையை அழுத்தி முறுக்கிறார். பல்ல கடிச்சிக்கிறார். ஓங்கி தலையில் கொண்டு அடிச்சுக்கிறார். கண்ணு செவக்க துயர் பொங்கி வழிய அம்புகளால் துளைக்கப்படுற வார்த்தைகளை போல் கைகேயை பார்த்து பேசுகிற, தேவி, செய்யத்தகாத காரியம்னு ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பூமிக்கே அதிபதியும் உங்களுக்கு கணவருமான தசரதரையே விட்டொழிச்சுட்டு முனைஞ்சிட்டீங்க. இப்போ கணவனுடைய உயிரை பறிப்பவராக உங்களை நான் பார்க்குறேன். இப்போ குளத்தையே வேரோட நாசம் செய்கிறவா அப்படிப்பட்டவராக உங்களை நான் பார்க்குறேன். மலை போல் அசையாது நிற்கிறவரும் கடல் போல் மகத்தானவரும் இந்திரனால் வெல்ல முடியாதவருமான தசரத மன்னரை இப்போ நீங்கள் உங்களுடைய செயல் துன்புறுத்திருக்கு. அது ரொம்ப கொடுமையானதாக இருக்குது. மூத்த மகன்தான் அரசுரிமை பெறுவான்ற வழக்கத்தையே மாற்ற முடிஞ்சிட்டிங்க. உங்கள் ஆசைப்படியே நடக்கட்டும், பரதனையே நாடாளட்டும். நாங்கள் எல்லாருமே இப்போ ராமன் போகிற இடத்துக்கு தான் கிளம்புறோம். நீங்கள் ஆள போகிற இந்த நாட்டில் ஒரு அந்தணன் கூட வாழமாட்டான், ஒரு நல்லவன் கூட வசிக்க மாட்டான். நல்லவர்களும் நாணயமானவர்களும் திறந்துட்டு இந்த நாட்டை உங்கள் மகன் மூலம் ஆட்சி புரியறதுனால என்ன பெருமையை பார்க்க போகிறீங்க? இப்படி ஒரு சதிகார செயலை நீங்கள் செஞ்சும் கூட இந்த பூமி பிளந்து நாசமாகலையே. என்ன விந்தை இது? மாமரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு அதுக்கு பதிலாக ஒரு வேப்ப மரத்தை பாலூற்றி வளர்த்தா என்ன பயன் உண்டாகும்? வேப்ப மரத்துலேருந்து தேன் ஒழுகாதுன்னு பழமொழி சொல்லியிருக்கு. உங்கள் குணம் அது போல தான். அதில் ஒன்றும் வியப்பில்லை. உங்கள் தாயார் எப்படியோ அப்படி தானே நீங்களும் இருக்க முடியும். உங்கள் தாயாரின் குணத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரர் கேகேய மன்னனின் மனைவியான கைகேயினுடைய தாயாரை பற்றிய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.